ஒரு எம்டி டாக்டரும் ஒரு எம்எஸ் டாக்டரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துக்கு பேரு அமெரிக்காவில் புகழ்பெற்ற புத்தகம். அமெரிக்காவில் புகழ்பெற்ற புத்தகம். ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர் ஆஃப் மேரியன்ல டாக்டரா இருக்காங்க. அவர் பேரு ரிச்சர்ட் சாமிஸ். அமெரிக்கா மருத்துவர், சிறப்பு வாய்ந்த மருத்துவர், தொராசிக் மெடிசன்ல டாப் மோஸ்ட். இன்னைக்கு உயிரோடு இருக்காரு. அவருடைய ஹீலிங் வித் மைண்ட் பவர் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஹீலிங் வித் மைண்ட் பவர், ஹீலிங் வித் மைண்ட் பவர் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அவர் வந்துருவார். அவர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவங்கள மெடிக்கல் சயின்டிஸ்ட். அவங்கலாம் யாரு? மெடிக்கல் டாக்டர் என்பது வேற, மெடிக்கல் சயின்டிஸ்ட் என்பது வேற. சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்னு கவனிக்கணும். இப்போ நான்லாம் 30 வருஷமா 25 வருஷம் ஆராய்ச்சி பண்றேன். நான் நான் என்ன சாப்பிட்றேன்னு எனக்கு தெரியும், நோய் எப்படி நீக்குது எனக்கு தெரியும். அப்போ மடிவா 10 ரூபாய் செலவில்லாம என்ற நோய் நல்லா ஆகுது. 10 ரூபாய் செலவு இல்லாம இது வரைக்கும் நான் நோய்க்காக செலவுன்னு 10 ரூபா கூட செலவு பண்ணது கிடையாது. இந்த 30 வருஷத்துல நோய்க்குன்னு சாப்பாடும் கிடையாது, மருத்துவ செலவும் கிடையாது. நான் விரும்பினா சைவம் சாப்பிடுவேன், இல்லைன்னா அதையும் சாப்பிட மாட்டேன். இல்லைன்னா அதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா என் உடம்பு இதை பார்த்து கத்துக்கிடுச்சு. இதை பார்த்து கத்துக்கிட்டு சரி சரி ஊரு தப்பிச்சு போட்டு போகுமோ, யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு. ஏன்னா இது பரிணாம அறிவியல் தத்துவம். சரி. அப்போ ஏன்னா பசி சுரந்தாவே நோய் நல்லாகாது. பசி சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம். பசி சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம். அப்ப பசி சுரக்காம இருக்கணும் என்ன பண்ணணும்? இட்லி தோசையை போட்டுக்கலாமா? இட்லி தோசை, பூரி, பொங்கல், கோழி, முட்டை, கருவாடு இதெல்லாம் போட்டுக்கலாமா? ஜீரண நீரை கட்டுப்படுத்தணும். அப்ப இந்த கோழி, முட்டை, கருவாடுல எதுக்கு சாப்பிடுறோம்? இன்பத்துக்காக சாப்பிடுறோம். கரெக்டா என்ன சொல்லுங்க? இன்பத்திற்காகத்தான் சாப்பிடுறோம். இன்பத்துக்காக தின்னு போட்டு எதை வாங்கிக்கிறீங்க? துன்பத்தை வாங்கிக்கிறோம். துன்பத்தை வாங்கிட்டீங்க. அது சொல்லி தரலையே, வெள்ளைக்காரன் சொல்லி தரலையே. அந்த வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் முண்டை சொல்லலையே. பிரிட்டிஷ் முண்டை ஒழுங்கா சொல்லி இருந்தான்னா இந்த பிரிட்டிஷ் முண்டம் தான் உலகத்தை கெடுத்து. அவன் கெடுத்துட்டு 100-200 ஆண்டாச்சு. வெள்ளைக்கார முண்டம், இந்த பிரிட்டிஷ் முண்டம் அந்த கெடுத்து போன காட்டி அவனும் குட்டிச்சவராயிட்டான், நம்மளும் குட்டிச்சவராயிட்டான். அவனாலே நோய் குணமாக்க முடியல. அறுவை சிகிச்சை பண்றேங்கிறான். அறுவை சிகிச்சை பண்ணியில நோய் குணமாக்க முடியாது. அறுவை சிகிச்சை என்பது சிறு பகுதியை வெட்டுவதற்கும் ஒட்டுவதற்கு தான் பயன்படும். அறுவை சிகிச்சை என்பது உள்ளே இருக்கிற சிறு பகுதியை வெட்டுவதற்கும் அல்லது முழுமையாக நீக்குவதற்கும் தான் பயன்படுமே தவிர ஆரோக்கியத்துக்கு பயன்படாது. ஆரோக்கியத்திற்கு பயன்படாது என்று ஆரோக்கியத்துக்கு பயன்படாது. ஆங்கில ஆரோக்கியத்துக்கு பயன்படாது என்று மருத்துவமே சொல்லுகிறது. நோயினால் நோய் வந்துட்டா குணமாக்க முடியாது. சிறு பகுதியோ அல்லது பெரிய பகுதியை வெட்டி எடுப்பதற்கு மட்டும்தான் நாங்கள் இந்த அறுவை சிகிச்சை பண்றோமே தவிர நோயை குணமாக்க முடியும் என்று நாங்கள் எங்கும் சொல்லவில்லை என்று பிரிட்டிஷ் மருத்துவம் சொல்லுகிறது. நோயை குணமாக்க முடியும் என்று பிரிட்டிஷ் மருத்துவம் எங்கேயும் சொல்லவே இல்லை. நீங்க தான் கத்திட்டு கிடக்குறீங்க. ஐயோ நோய் குணமாகுமா? ஒன்னும் குணமாகாது. சொல்றது யாரு? சொல்றது யார் சொல்றாங்க? பிரிட்டிஷ் டாக்டர்ஸ். நல்லா இன்னொருக்கா திருப்பி சொல்லுங்க. பிரிட்டிஷ் மெடிசன். இன்னொருக்கா சொல்லுங்க. பிரிட்டிஷ் மெடிசன். புரியுதா? இந்த பிரிட்டிஷ் மெடிசன் யார்? இந்த பிரிட்டிஷ் மெடிசனை யார் படிக்கிறாங்க? அலோபதி. அலோபதி யார் படிக்கிறாங்க? எந்த நாடு படிக்குது? எல்லா நாடுமே படிக்குது. அப்ப எந்த நாட்டுக்கு போனாலும் உங்க நோய் நல்லா ஆகாது. எந்த நாட்டுக்கு போனாலும் நோய் நல்லா ஆகாது. அதனாலதான் சக்கரை நோய் வந்தவன் சக்கரை நோயிலே செத்து போயிடுறான். புற்றுநோய் வந்தவன் புற்றுநோயிலே செத்து போயிடுறான். அப்ப இலையடப்பு நோய் வந்தவன் ஏன் இப்ப செரின்னு ஒரு டாக்டர் செத்து போனார் தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி செரின்னு இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு டாக்டர் செத்து போனாரு. சரியா? எங்க யாரு பதிலே காணா? செரியன் ஒரு டாக்டர் செத்து போனாரு. செரியன் ஒரு டாக்டர் செத்து போனார் தெரியுமா? செரியன், டாக்டர் செரியன். அவர் எப்படி செத்தாரு தெரியுமா? மாரடைப்புல செத்து போயிட்டாரு. எப்படி? மாரடைப்பை குணப்பாக்குற டாக்டருக்கு மாரடைப்பு வந்துருச்சு. குணப்பாக்குற டாக்டருக்கு அப்புறம் ஏன் மாரடைப்பு உனக்கு வந்துச்சு? அவரு எடுத்துக்கிற உணவு முறை சரி கிடையாது ஐயா. அப்புறம் சொல்லி கொடுக்க வேண்டியது மருந்துனால குணப்படுத்த முடியாதுன்னு அவருக்கும் தெரியல. ஒரு சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கும் தெரியல. அப்புறம் எப்படி அவர் நோய் குணமாக்கினாரு? அப்ப இதுதான் வெள்ளைக்காரனுடைய பாடத்தை படிச்சா அவர் தண்ணியில குணமாக்கி கொள்ள முடியல. அவருடைய உடம்பு பாத்தீங்கன்னா 110 கிலோ இருக்கும். எத்தனை உடம்பு? வயசு 82, 110 கிலோ உடம்பு இருக்கு. வயிறு பானை மாதிரி இருக்கும். வயிறு எப்படி இருக்கும்? யானை மாதிரி இருக்கும்.
வானப்பயிறு யானை பயிர் மாதிரி பானபயிறு மாதிரி இருந்துட்டு அவர் வந்து இதயத்தை குணமாக்குற செடி எந்திரிச்சு நடந்தாரு, பொத்து நிகழ்வு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இப்படித்தான் எல்லாரும் சாகுறாங்க. எல்லாரும் சாகுறதுக்கு நீ சாகுறதுக்கு வித்தியாசம் இல்லையான்னு கேக்குறேன். அப்படின்னா வெள்ளைக்கார பாடத்தை எவன் படிச்சானோ அவன்லாம் அதோ கதிதான். என்னது அதோ கதி. இது 7ஆம் அறிவு. ஏன்னா வெள்ளைக்காரன் புலன்களை தாண்டவில்லை. வெள்ளைக்காரன் என்ன தாண்டல? புலன்களை தாண்டவில்லை. நமது அறிவு என்பது நமது அறிவு என்பது விண்வெளியை அடிப்படையாக கொண்டது. எது? ஆகாயத்தை அடிப்படையாக கொண்டது, அண்டவெளியை அடிப்படையாக கொண்டது. அவனுடைய அறிவு புலன்களை. இப்ப நமக்கு இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணமே வெள்ளைக்காரர்கள் செய்து கொண்ட ஆராய்ச்சி என்பது ஆகும். நம்ம இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணம் யாரு? வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி. நானும் +2 படிச்சேனுங்க. நானும் பியூசி படிச்சேன். அதே மதிப்பெண் கல்வி நானும் தான் வாங்கினேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபாகவன் முதற்று உலகன்னு சொன்னேன். புரியுதா? கற்க கசடர கற்பவே கற்றபின் நிற்காதற்குன்னு சொல்லி 1 மார்க் வாங்கினேன். எவ்வளவுதே? 2 மார்க். மார்க் வாங்கறதுக்கு தான் படிச்சேனே தவிர புத்திய வாங்குறதுக்கு படிக்கல. எது வாங்குறதுக்கு படிச்ச? மார்க். அப்ப செரியன் வந்து மார்க் வாங்குறதுக்கு தான் படிச்சாரு, புத்தி வாங்குறதுக்கு படிக்கல. என்னது? படிக்கல. புத்தி இருந்திருந்தா அவர் தப்பிச்சிருப்பாரு இல்ல? புத்தி இருந்தா தப்பிச்சிருப்பாரு, தப்பிச்சிருக்க மாட்டாரா? தப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அவருக்கு என்ன? எதை அவரை பயன்படுத்தல? சொந்த புத்தியை பயன்படுத்தல. சொந்த புத்தியை பயன்படுத்தல. எந்த புத்தியை பயன்படுத்துறீங்க? படிச்ச புத்தியை பயன்படுத்தினாரு. அந்த படிச்ச புத்தி யாரு கொடுத்தது? வெள்ளைக்காரன் கொடுத்தது. வெள்ளைக்காரன் படிச்சு அப்படித்தான் முடிஞ்சு போயிடுச்சு. கடைசியில் பாயிண்ட் பண்ணிட்டீங்க. இது வெள்ளைக்கார புத்தி கிடையாது, இது யோகிகளோட புத்தி. என்னது? மரணத்தை செருப்பால் அடிக்கிற புத்தி. மரணத்தை செருப்பால் அடிக்கிற புத்தி. குருகுல கல்வி மரணத்தை செருப்பால் அடிக்கிற கல்வி. ஏன் மரணம் சுரக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பசி எடுத்துட்டாவே மரணம் உறுதி. உற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றைய தவத்திற்கு ஊருன்னு சொல்றாரு திருவள்ளுவர். உற்ற என்று சொன்னால் பிறவி என்கிற பசி நோயை குணப்படுத்துதல் வச்சாரு. உற்ற என்று சொன்னால் பசி நோயை குணப்படுத்துதல். அந்த பசி நோயை குணப்படுத்துகின்ற பொழுது நீ சாகக்கூடாது. யார் சாகக்கூடாது? யார் பசியை கட்டுப்படுத்துறானோ அவன் சாகக்கூடாது. என்னது? பசியை கட்டுப்படுத்துறது பாதிக்க கூடாது, சாகக்கூடாது. அவனும் சாகக்கூடாது, எதுக்கால இருக்கிற உயிரும் சாகக்கூடாது. அப்ப டாக்டர் செரியனுக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்துற கல்வி தெரியல. ஏன்னா இந்தியாவில தான் இருந்த. நீ இந்தியாவில தானே இருந்த, கேரளா தானே பிறந்த, தமிழ்நாடு தானே இருந்த. அப்ப யோக முறைன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிய வேண்டாமா? யோக முறை, மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் இருக்குல்ல, தெரியாத உனக்கு? தெரிஞ்சிருந்தாலும் கடைபிடிக்க வேண்டும். அது கடைபிடிக்காதனால அந்த விளைவு வந்தது ஐயா. அப்ப அப்படின்னா அவர் ஒரு மருத்துவர், அவ்வளவுதான். அவரோட மருத்துவர். தன்னை காப்பாற்ற தெரியாதவர் எப்படி மருத்துவராக இருக்க முடியும்? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, அதுதான் அங்க உடம்பு. அதுதான் வந்து அந்த கல்வி படிச்சு அதோ கதிதான். ஏன்னா எல்லாரும் வெள்ளைக்காரன் கல்வி படிச்சிருந்தா. எங்க டாக்டர் வெங்கடேசன் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர், வெள்ளைக்காரன் கல்வி படிச்சவர் தான். நான் எஸ்எல்சி படிச்சவன், பிஇசி வெள்ளைக்காரங்க. நீங்க எல்லாரும் வெள்ளைக்காரன் கல்வி படிச்சவன் தான். வெள்ளைக்காரன் கல்வி படிச்சுட்டு அதோ கதிதான். ஏன்னா அது வந்து எப்படி தெரியுங்களா? சிலபஸ் எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு யாரும் தேர முடியாது. இது எப்படின்னா செய்முறை கல்வி, குருகுல கல்வி, செய்முறை கல்வி. இந்த செய்முறை கல்வி திருப்பி வந்தாக வேண்டும். அதுக்குத்தான் இந்த போராட்டம். இந்த புத்தகம் படிக்கிற அத்தனை பேர் ஆசிரியரா மாறிடணும். யார் இந்த புத்தகம் வச்சிருக்காங்களோ அத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார், சொல்லிக் கொடுக்குற வாத்தியார். ஆமா, வாத்தியாரா நீங்க மாறணும். இது நான் எத்தனை நாளைக்கு சொல்லிக் கொடுப்பேன்? நான் வந்து 30 வருஷமா 25 வருஷம் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த நோக்கமே வந்து இதை நீங்க வந்து வாத்தியார் ஆசிரியரா மாறணும். ஆசிரியரா மாதிரி நீங்க அரைகுறையா கடைபிடிச்சா போதுமானது. சரி, இதை பார்த்து 100ஆம் பக்கத்துல என்ன சொல்லியிருக்கான்? ஒரு 100ஆம் பக்கம் 100ஆம் அர்த்தம் வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டத்தை படித்து அதே மருத்துவர் சொல்றாரு, டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போஷன்ஸ், மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் கியூர்ஸ் merely purpose the problem by suppressing the symptom. 2 அமெரிக்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? 175வது பக்கத்துல அந்த புத்தகத்துல, நம்ம புத்தகம் 100வது பக்கம், நம்ம புத்தகத்துல 100வது பக்கத்துல மேல பாருங்க. 100 பக்கம் 100வது பக்கம். அவனுடைய வெள்ளைக்காரனுடைய புத்தகம். அவன் ஒழுங்கா எழுதிட்டான். அவன் என்ன தலைப்பே என்ன? அந்த அமெரிக்க மருத்துவருக்கு இருக்கிற புத்தி பாருங்க. அமெரிக்க மருத்துவம் அறிவாளி ஆயிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்னா, மருந்து மாத்திரை மூலிகை இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் புத்தகமே போட்டான். உலக புகழ் போட்ட புத்தகம்.
அந்த புத்தகத்து பேரு ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு பேரு. வாங்கி எல்லாரும் படிச்சு பாருங்க. ஆனா வாங்கி படிச்சு கனெக்ட் பண்ணணும். சும்மா வாங்கி படிச்சு சும்மா அப்படியே எல்லாரும் நூத்துக்கணக்கான புத்தகம் வச்சிருப்பீங்க. எங்க எதோடு எப்படி படுத்தணும், எப்படி வரிசைப்படுத்தணும், எப்படி தொகுக்கணும், அதேதான். டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போர்ஷன்ஸ், மெடிசின்ஸ் ஆர் ஹெர்பல். அதுக்கு தமிழ் என்ன சொல்லியிருக்க? தமிழ்ல படிச்சுட்டு போயிடல, நேரம் மிச்சமாகும். மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை முழுக்க நம்பி இருப்பது தவறு. முழுக்க நம்பி இருப்பது பழக்கமும் மாத்திரை, மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவிர அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அப்ப சரின்னு எப்படி போனாரு? மருந்து மாத்திரை போட்டு இருந்தா கடைசியில நோய் அதிகமாக்கி அவர் சேர்த்து போயிட்டார். சரியா போச்சா? சரி. அதான் அவரை யாரு கொண்டுச்சு? மருந்தே அவரை கொண்டு போடுச்சு. மருந்தே. சரி, அப்ப சரி, அது ஒரு மருந்தாச்சா? நீ சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா? அப்பதானே யானைக்குட்டி மாதிரி இருக்கிறாரு. எப்படி இருக்காரு? யானைக்குட்டி மாதிரி. அந்த படத்தை பாருங்க, செரியனுடைய மரணத்தை பாருங்க, அந்த போட்டோ அனுப்புற பாருங்க. யானைக்கு 120 கோல் இருக்காரு. அந்த படத்தை வச்சுதான் சொல்றேன். நேர்ல நான் பார்த்தது இல்ல. ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா தலை மட்டும் 50 கிலோ இருக்கு. தலை மட்டும் 50 கிலோ. தலையே 50 கிலோ இருந்து வயிறு எத்தச்சோடுக்குள்ள இருக்கும். அடங்க, அப்படி ஒரு ஆளை நான் பார்த்திருக்கேன். இதுக்கு டாக்டருக்கு வைத்தியம் பாக்குறவர், இதய நோய்க்கு வைத்தியம் பாக்குறவர். எப்படி இளைச்சல இருக்கணும்? வயசு 82 எப்படி இருந்திருக்கணும்? வயசாக ஒத்த நாடி, ரெட்ட நாடி, ஒத்த நாடி. அந்த காலத்து சொல்லவாடை ஒத்த நாடி ரெட்ட நாடிம்பாங்க. ரெட்ட நாடினா குண்டு, ஒத்த நாடினா ஒல்லின்னு அர்த்தம். ஆக இந்த ஒத்த நாடி தான். அந்த ஒத்த நாடிக்கு என்ன தெரியுமா தமிழ்ல பேரு? ஒல்லியான்னு பேரு. என்னது? ஒல்லியான். ஒல்லியான்னா சக்கர நோயில் இணைச்சிட்டு போறோம் ஒல்லியான் தான். அப்புறம் புத்துநோயில் உழைச்சிட்டு போறோம் ஒல்லியான் தான். இல்ல, அறிவை பெற்று உடம்பை கரைத்து வருகின்றவன் தான் ஒல்லியான்னு பேரு. அறிவை பெற்று உடலை கரைத்து. எப்படி கரைக்கணும்? தண்ணீரை வைத்து கரைக்க வேண்டும். அறிவை பெருக்கி தண்ணீரை வைத்து கரைத்து பெருங்குடலை சுத்தம் செய்கின்ற கீழே மூலிகைகளை சாப்பிட்டு சுத்தமாக்குறவங்க பேர் தான் ஒல்லியான்னு பேரு. ஒத்த நாடினா ஒல்லியா இருக்கிறவன் அர்த்தம். ஒத்த நாடினா ஒல்லியான்னு அர்த்தம். சிவனுக்கு ஒரு பேரு ஒல்லியான்னு பேரு. சிவன் சொல்றீங்களே, சிவனுக்கு இன்னொரு பேரு தெரியுமா? ஒல்லியான்னு பேரு. எடுத்து திருவாசகத்தை படிச்சு பாருங்க. திருவாசகத்துல என்ன சொல்ற? சிவனுக்கு ஒல்லியானை நினையாது ஒடிந்தேன்னு எழுதுற. ஒல்லியானை, அதாவது ஊனினை தின்று, ஊனினை பெருக்கி நல்ல தின்னு சுந்தரர் எழுதுவாரு. அப்பர், மாணிக்க வாசகர், சுந்தரன் படிக்கிறீங்க. அது சுந்தரர் தேவாரம் கொண்டு இருக்கு. என்ன தேவாரம்? அதுல எழுதுறாரு, ஊனை தின்று ஊனை பெருக்கி ஒல்லியானை நினையாதொழிந்தேன். ஒல்லியானை நல்ல தின்னு இந்த ஒல்லியான் என்கிற சிவனை நினையாமல் இருந்து விட்டேன்கிறார். ஒல்லியானே யாரு இந்த இடத்துல? சிவன் நான் சொல்ல, சுந்தரன் சொல்லுகிறார். எதை தின்னு இருக்காரு? அது தெரியலைங்க. தின்னுட்டு நீ திங்கறதாய் அவரு திங்கிறாரு. அவர் என்ன வானத்துல திங்க பாரு? நீ திங்கறத அவரு திங்கிறாரு, நான் திங்கறத அவரு தின்னு இருப்பாரு. ஊனை பெருக்கி ஊனை தின்று ஒல்லியானே நினையாது ஒழிந்தேன்கிறார். தின்னு இந்த மயக்கத்துல தின்ன என்ன வருது? மயக்கம். சொல்றாங்க, கிராமத்தை சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. அப்ப உண்ட என்ன வருது? மயக்கம், தூக்கம், மயக்கம், அப்புறம் சுறுசுறுப்பு. உண்ட சாராயம் குடிச்சு தூங்குறான். நீ தின்னு போட்டு என்ன பண்ற? சாராயம் குடிச்சு சாராயம் குடிச்சு போட்டு தூங்குறான். நீ சோத்து தின்னு போட்டு தூங்குற. அப்ப ரெண்டு என்ன? ஒண்ணுதான். அவன் கொஞ்சம் உடனே தூங்குவான், கொஞ்சம் மெல்ல தூங்குவேன் நீங்க. அப்ப 2 பேரும் சாராயம் குடிச்சவன் தான். 2 பேரும் சாராயம் குடிச்சவன் தான். அப்ப புரியுது. ஏன்னா நீ சாப்பிட்ற உணவு என்னவா மாறுது தெரியுமா? எத்தனாலா மாறுது. என்னவா மாறுது? சயின்ஸ் படி நீங்க சாப்பிடறது பூரா என்னவா மாறுது தெரியுமா? இட்லி தின்னாலும் சரி, தோசை தின்னாலும் சரி, எதை தின்னாலும் வயிற்றுக்குள்ள போனா ஈஸ்ட் இருக்கு. வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? ஈஸ்ட்ங்கிற கிருமி இருக்கு. அது என்ன பண்ணுது தெரியுமா? புளிக்க வச்சு சாராயமா மாத்திரும். புளிக்க வச்சு சாராயமா மாத்திரும். அதான உண்மை. அந்த பிரெட்ல ஈஸ்ட் இருக்குது ஐயா. அது ஒண்ணு சாப்பிட்டு விரதம் இருந்தாங்கிறாங்களா? அது எப்படி? அது என்ன பண்ணுதுன்னா, அந்த உணவே என்ன
அந்த ஈஸ்ட் இருக்கு. ஈஸ்ட் மட்டுமா இருக்கு? அது ஈஸ்ட்ங்கிறது ஒரு கிருமி. அந்த மாதிரி லட்சக்கணக்கான கிருமி இருக்கு. பெயர் சொல்லப்படும் பெயர் சொல்லாத கிருமிகள், இன்னும் கண்டுபிடிக்கப்படாத கிருமிகள் பல லட்சம் இருக்குது. கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் சில ஆயிரம், ஒரு 10 கிருமிகள், ஒரு 100 கருவி, இதுவரை 100 கிருமிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் கண்டுபிடிக்காத கிருமிகள் பல லட்சங்கள் இருக்கிறது. எத்தனை இருக்கு? பல லட்சம். அப்ப இந்த பிரெட்ல போடுறது என்ன ஒரு கிருமி தானையா? ஆமா, எல்லாமே கிருமிதான். ஈஸ்ட் ஒரு கிருமிதான். ஆமா, ஈஸ்ட். அந்த ஈஸ்ட் தான் உணவை பாக்டீரியா. புளிக்க வைக்கும். பாக்டீரியா. மாவு புளிச்சு போகுது இல்ல, தோசை மாவு புளி. அதுக்கு பேர் என்ன? தோசை மாவு புளிக்குதா இல்லையா? தோசை மாவு புளிக்குது, இட்லி மாவு புளிக்குது, கோதுமை மாவு புளிக்குது. அது என்ன? ஈஸ்ட் பெருகுது. ஈஸ்ட் புளிக்க வச்சு நுரைக்க வச்சு சாராயமா மாத்திரும். அதுக்கு பேர் ஆங்கிலத்துல ஃபெர்மெண்டேஷன். என்னது? ஃபெர்மெண்டேஷன். இந்த கோதுமை பிரெட் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க ஐயா? கோதுமை பிரெட் அது எப்படி தெரியுமா? அது எப்ப வரும்னா, அது சுத்தப்படுத்துகின்ற பொழுது பக்க உணவாக மனதை ஏமாத்துவதற்காக கொடுப்பது. மனதை உங்களை ஏமாத்தி செருப்பால் அடிக்கிறது. கையில் கொடுத்து, அதுக்கு சொல்லுவாங்க, கிராமத்தை சொல்லுவாங்க, கையில கருப்பட்டி கொடுத்து செருப்பால் அடிக்கிறதுமாங்க. கையில கருப்பட்டி கொடுத்து செருப்பால் அடிக்கிறது. அதுக்காகத்தான் கிராமத்துல அழகா சொல்லுவாங்க. இதெல்லாம் விவரமா சிந்திக்கணும். அதாவது சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடி எல்லாம் கேட்பான். சோத்துக்கு இல்லாத பாப்பான் அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? வயித்த காலியா போடான்னு அர்த்தம். வயித்த காலியா போட்டோம்னு வச்சுக்க, நோயெல்லாம் நல்லா போகணும்னு அர்த்தம். அப்ப சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடி கேட்பான். இந்த வயிறுங்கிறது பாப்பான்னு அர்த்தம். வயிறுனா பாப்பான்னு அர்த்தம். அந்த பாப்பானை காலி பண்றான்ட்டான். அந்த பாப்பானை காலி பண்ணுனா நோய் நல்லா போய் நிறைய இருக்கு. இவன் நல்லா வேறையை பிடிச்சுக்கிட்டான். இவன் வேற அர்த்தத்துக்கு எடுத்துட்டான். எப்பவுமே அவனுக்கு வசதியான அர்த்தத்தை எடுத்துக்கும். ஆனால் வயிறை சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடியில காப்பான். சோழியம் குடுமை சும்மா ஆடாதும்பாங்க. சோழியம் குடுமை சும்மா ஆடாது, சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடியில கேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா வயிறை காலியா போடுறான்னு அர்த்தம். வயிறை இப்ப என்ன சொல்லிட்டான்? வயிறை காலியா போடலன்னா நீ பரலோகம் போயிடுவேன்னு சொல்றான் அவன். வெள்ளைக்காரன் சொல்றான், வயிறு காலியா போடு, இறப்பையே இல்லாம வாழலாம். இறப்பை என்பது ஒரு முக்கியமான பண்டமே அல்லன்ட்டான். ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட்லி an essential organ. ஸ்டமக் இஸ் அப்சல்யூட்லி என்ன அர்த்தம்? அறுதி பெரும்பான்மைன்னு அர்த்தம். வெறும் மெஜாரிட்டி இல்ல, அப்சல்யூட்லி மெஜாரிட்டி. என்னது? முழுமையாக. ஸ்டமக் இஸ் நாட் அப்சல்யூட்லி அண்ட் எசென்சியல். அப்சல்யூட்லிங்கிற வார்த்தையை போட்டு எசென்சியல்னு ஒரு வார்த்தையை போடுறான். அப்சல்யூட்லின்னு ஒரு வார்த்தையை போடுறான், எசென்சியல்னு ஒரு வார்த்தையை போடுறான். என்னது? அப்சல்யூட்லி என்ன? முழுமையாக. எசென்சியல் இல்ல, முதன்மையாக அது முக்கியமான பண்டமே அல்ல அப்படின்னு சொல்றான்ப்பா. ஏன்னா அந்த இடத்துல பிரச்சனை வந்துட்டா, இப்ப புற்றுநோய் வருது, உணவு பாதையில புற்றுநோய் வருது, அப்புறம் இந்த வாயில புற்றுநோய் வருது, குழாயில புற்றுநோய் வருது, இறப்பையில புற்றுநோய் வருது, சிறுகுடல், பெருங்குடல், எல்லாத்துலயும் புற்றுநோய் வருது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, வெட்டி எடுத்துடலாங்கிறான். என்னது? ஏன்னா உள்ள இருக்கிற எந்த பொருளை எடுத்தாலும் சாகிறது இல்ல. கணையத்தை எடுத்தாலும் சாகிறது இல்ல, கல்லீரல் வெட்டி எடுத்தாலும் சாகிறது இல்ல, சிறுநீரகத்தை எடுத்தாலும் சாகிறது இல்ல. இதயத்தை எடுத்து 2 நாள் வெளியே வச்சிடறான். அப்போ இதயத்தை எடுத்து கழட்டி வெளியே வச்சிடறான். இதையை கழட்டி வெளியே வச்சிடறான். அந்த இன்குபேட்டர் என்னமோ சொல்லுவாங்க, அதுல வச்சிடறான். அதுல வச்சு ரிப்பேர் பாக்குறான். இதயத்துல ரிப்பேர், அதுல வச்சு ரிப்பேர் பார்த்து அதுல கழிவுக்கிளி ஏதோ பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு உள்ள வைக்கிறான். இதயத்தை எடுத்தாலும் சாகிறது இல்ல, நுரையீரலை வச்சாலும் அப்ப என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, எதை எடுத்தாலும் சாவதில்லைன்னு உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு அது தைரியமா எழுதிட்டான் பாருங்க. இறப்பைக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்ல, இறப்பை இல்லாமல் வாழலாம். இருந்தாலும் அங்க பழக்க வழக்கத்தின் காரணமாக உணவு குழாயும் சிறுகுடல் நாங்க இணைச்சு விட்டுறோம். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கவலைப்படாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெப்டிக் கல்சர் வந்துடும். என்னது? கேஸ்ட்ரிக் கல்சர், பெப்டிக் கல்சர். என்னது? அந்த பெப்டிக் கல்சர் என்னவா கன்வெர்ட் ஆயிரும் தெரியுமா? பெப்டிக் கல்சர் பெப்டிக் கேன்சரா மாறிடும். என்னது? அப்ப என்ன பண்ண வெட்டி எடுத்துருவானுங்க, டக்குன்னு வெட்டிடுவானுங்க. போச்சு, 10 லட்சம் காலி. அப்படி டக்குன்னு வெட்டி எடுத்துருவாங்க. வெட்டி எடுத்துட்டு நேர ஒரு குழாய் எடுத்துட்டு போய் நேர சிறுகுடலை சேர்த்து விட்டுருவாங்க. என்னது? பைபாஸ் சர்ஜரின்னு பேரு. அது பேரு பைபாஸ் சர்ஜரி. அந்த இறப்பை வெட்டி எடுத்துருவாங்க. இடையில கேப் இருக்கும் இல்ல, இறப்பைக்கு கேப் இருக்கும், இடைவெளி இருக்கும் இல்லையா? இடைவெளி என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன அங்க 8 இட்லி போட முடியாது, 4 இட்லி கூட போட முடியாது. இறப்பை இருக்கிறப்ப 8 இட்லி தின்னு இருப்பீங்க. இறப்பை இருக்கிறப்ப
8 இட்லி. 8 இட்லிக்கு 8 சட்னி, 8 இட்லிக்கு 8 சட்னி, ஒரு இட்லிக்கு 8 9 சட்னி. 8 சட்னியுமே 8 இட்லிக்கு 8 சட்னி, ஒரு இட்லிக்கு 8 சட்னி கேட்கிற ஆளு நம்ம ஆளுங்க. அப்ப அந்த இறப்பை என்னாச்சு? இல்ல அப்ப அங்க வெறும் சின்ன கொலையை தான் போடுவோங்கிறான். அந்த சின்ன கொலை என்ன சொல்றாங்கன்னா, நல்லா அரைத்து கூழாக்கப்பட்ட சிறிதளவு உணவைத்தான் சாப்பிடணும்னு ஃப்ரீக்வெண்டா கொடுக்க முடியாதுட்டான். ஏன்னா பசியே இருக்காதுன்ட்டான். என்னது? இந்த இறப்பை முழுமையாக நீக்கப்பட்டால், இறப்பை முழுமையாக நீக்கப்பட்டால் அங்க என்ன இருக்காது? பசி எடுக்காது ஐயா. பசியே இருக்காதுன்னு சொல்றான். நாம என்ன பண்ற? பசியை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். என்னது? கண்ட்ரோல் பண்ணிடுறோம். வெட்டி எடுக்காம கண்ட்ரோல் பண்ணிடுறோம். அவன் புத்திசாலியா, நான் புத்திசாலியா? நம்மதான். நம்மதான் ஐயா. அப்ப 7ஆம் அறிவு பெருசா, 5ஆம் அறிவு பெருசா? ஐயா. 7ஆம் அறிவு பெருசா, 5ஆம் அறிவு பெருசா? 7ஆம் அதான் அறிவு மாதிரி பெருசு தாங்க. ஐயா. 5 பயன்படுத்தல யாரு? அதுலயும் 5 7 இருக்குல்ல. 7ன்னு வரும்போது அது பெருசு தானுங்க அது. அப்ப 5 பயன்படுத்துறது யாரு? 5 பயன்படுத்துறது யாரு? எல்லாம் எல்லாருமே. 5 என்பது 5 என்பது 5 என்பது விலங்கு நிலை. 5 என்பது விலங்கு நிலை. 5 என்பது விலங்கு நிலை. விலங்கு நிலை. 6ஆம் அறிவு என்பது பகுத்தறிவு. 6ஆம் அறிவுங்கிறது பகுத்தறிவு. 6ஆம் அறிவுங்கிறது பகுத்தறிவு. 7ஆம் அறிவு என்பது அண்டை வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்வது. 7ஆம் அறிவுங்கிறது சக்தியை அங்கிருந்து பெற்றுக்கொள்வது. சக்தி எங்கிருந்து பெற்றுக்கிறது? சக்தி அண்டவிலிருந்து பெற்றுக்கொள்வது. அப்ப அண்டவிலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா உடம்பு சுத்தமா இருக்கணும். உடம்பு சுத்தமா இருக்க ரத்த சுத்தமா இருக்கணும். ரத்த சுத்தமா இருக்குன்னா உள்ள இருக்கிற எந்த கொழுப்பும் இருக்கக்கூடாது. அதிகப்படியான கொழுப்பு என் உடம்புல கொழுப்பு இருக்கு பாரு. என் உடம்புல கொழுப்பு, அது ஷைனிங்கா இருக்கிறேன். என் உடம்புல கொழுப்பு இருக்கு, அது இயற்கையான கொழுப்பு, அது தானாக உற்பத்தி பண்ணுகின்ற கொழுப்பு. என்னது? உடல் சேர்த்துக்கு தின்னு கொளுத்த உடம்பல்ல. என்னது? தின்னு கொளுத்து போயிட்டாங்கிற பாரு. தின்னு கொளுத்த உடம்பல்ல, அது சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடம்பு தனக்குத்தானே காத்தில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றி என் உடம்பை எனக்கு தேவையான இதாக அது மாற்றிக் கொள்கிறது. என் உடம்பு தயாரித்துக் கொள்கிறது. என் உடம்பு இயற்கையை மூச்சு கொடுக்குது, இயற்கை காற்று கொடுக்குது, இயற்கை விந்து உற்பத்தி பண்ணுது, இயற்கை உயிரை உற்பத்தி பண்ணுது. உயிரை உற்பத்தி பண்ணுது சக்தியை உற்பத்தி பண்ணு அர்த்தம். இன்னும் சக்தியை வெளியிருந்து எடுத்துக்கணும், அந்த சக்தியை தானா உற்பத்தி பண்ணணும். 2 இருக்கு. இன்னும் சக்தியை வெளியிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது சக்தியை தானாக உற்பத்தி பண்ணிக்கொள்ளணும். ஆக இதான் இயற்கை. இயற்கை என்பது இயற்கைக்கு 2 சக்தி இருக்கு. ஒண்ணு வெளியிருந்து சக்தி எடுத்துக்கும், உள்ள இருந்து சக்தியை உற்பத்தி பண்ணிக்கும். அதுக்கு பேரு செல்ஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. செல்ஃப் ப்ரொடக்ஷன், செல்ஃப் ஸ்டார்டர்னு சொல்றோம் இல்லையா? செல்ஃப் ஸ்டார்டிங். என்னது? செல்ஃப் ஸ்டார்டிங் சொல்ற மாதிரி ஹியூமன் பாடி செல்ஃப் ப்ரொடக்ஷன் இன்ஜின் பேரு. தனக்குத்தானே சக்தி உற்பத்தி பண்ணி கொள்ளும். எப்படி? விண்வெளி தனக்குத்தானே சக்தி உற்பத்தி பண்ணுது பாத்தீங்களா? விண்வெளி எப்படி அண்ணா? விண்வெளியினுடைய குழந்தைதான் நாம. ஆக அவன் சொல்றான் டோட்டல். அப்ப என்ன சொல்றான்? மருந்தை நம்பி இருப்பது தப்பு, மாத்திரையை நம்பி இருக்குது தப்பு, மூலிகை நம்பி இருக்குது தப்பு. இந்த மொத்த நம்பிக்கையுமே பக்க விளைவை அழுத்தி வைத்து, பக்க விளைவோட சிம்டம்ஸ், பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்கும். புற்றுநோய்க்கு மருந்து சாப்பிட்டா வெவ்வேறு நோய் வந்துகிட்டே இருக்கும். புற்றுநோய் வந்துடும். ஆனால் சக்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்ட கணையன் கெட்டு போயிரும், மாரடைப்பு வரும், கை வீங்கிக்கும், கால் வீங்கிக்கு. நீ சாப்பிடுறது சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா பல வகையான நோய்கள் முடிச்சே போடும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த இறப்பையை கவனம் வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும்? மெல்ல மெல்ல படிப்படியாக நீரை மருந்தாக இருந்து அன்னப்பாதி தூய்மை செய்துக்கிட்டே வந்தோம்னா படிப்படியா அப்போ உள்ள இருக்கிற விஷம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு சதை கெட்டு போயிருக்குதோ அந்த அளவுக்கு கரையும். ஒரு கட்டத்துக்கு மேல சதை குறைவது நின்று விடும். சதை குறையுது, அப்ப சதை குறைவு நின்றுட்டாவே உடம்பு சுத்தமாகி விட்டது என்று பொருள். உடம்பு அப்படின்னா உங்க உடம்புல எந்த நோய் பாரு. அவரு தயாளன் சொல்றாரு பாருங்க. அவர் கடுமையான சக்கரை நோயில பாதிக்கப்பட்டவர். கடுமையான வெள்ளைக்காரனால தீர்க்க முடியாத நோய். வெள்ளைக்காரன் சொல்லிட்டா எந்த நோய் தீர்க்க முடியாதுங்க. டயபெட்டிக்ஸ் மருந்தே கிடையாதுட்டா. டயபெட்டிக்ஸ் மருந்து கிடையாது. ஆனா அவர் நோயை குணமாக்கிட்டாரு. நோயை இங்க பசியை கை வச்சாரு. பசியை கை வச்ச உடனே அவர் சக்கரை நோய் போய் ரிப்போர்ட் வச்சிருக்காரு. இந்த எல்லா நோயும் நல்லாகும், அவ்வளவுதான். அப்ப மனம் விரும்பினால் நீங்க சைவ உணவு சாப்பிடலாம். அப்ப மனம் விரும்புவது அந்த இன்பத்திற்காக தான் உணவே தவிர ஆரோக்கியத்திற்கு அல்ல. எதற்காக உணவு? அப்ப ஆரோக்கியத்திற்கு உணவு கிடையாது,
இன்பத்திற்கு தான் உணவு. நீ இன்பத்துக்கு தின்னு போட்டு நீ வந்து இன்பத்துக்கு தின்னு போட்டு ஆரோக்கியத்துக்கு எப்படி நீ மருந்து கேட்க முடியும்? அவன் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கிடையாது. உன்னை என்ன பண்ணா பக்க விளைவு அழுத்தி வைக்கலாம், சைடு அது பக்க விளைவு அழுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், அவனே சொல்றான் இது சப்ரஸிங் தான் பண்ணுன்னு சொல்றான். அப்ப சப்ரஸிங் தான் பண்ணுன்னு மெடிக்கல் என்சிலைக்கு அப்படியே சொல்லுது. எல்லா மெடிசினுமே என்ன பண்ணும்? ப்ராப்ளத்தை சப்ரஸ் பண்ணவே தவிர ப்ராப்ளத்தை கியூர் பண்ணாது. ப்ராப்ளத்தை கியூர் பண்ணாத ஐயா. நீ வந்து இங்கிலீஷ் மெடிசின் சாப்பிட்டு நோய் நல்லாச்சுன்னு சொன்னீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக பேசுறேன்னு அர்த்தம். எதுக்கு பேசுற? பிரிட்டிஷுக்கு எதிராக பேசுறேன். அப்ப எந்த டாக்டருமே சக்கரை நோய் நல்லா ஆயிடுச்சுன்னு எவனும் போர்டு போட மாட்டான். சக்கரை மருத்துவர்னு போடுவோம் தவிர சக்கரை நோய் தீர்க்கின்ற மருத்துவர் போட்டாருன்னு வச்சுக்க முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க. என்ன பண்ணி எங்க போடுங்களா பார்க்கலாம். எம்பிபிஎஸ் டாக்டர், எம்எஸ் டாக்டர் சக்கரை நோய் தீர்க்கும் போடுங்களா பார்க்கலாம். நீங்க மூலிகை சொல்லலாம், மூலிகை சாப்பிட்டா நோய் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அது வேற. நீ மூலிகை வைத்தியம் பண்ணி என்னமோ பண்ணு. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து இந்த 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 மருத்துவமனையில சக்கரை நோய் நல்லாக்கப்படும், இந்த மருத்துவமனையில புற்றுநோய் நல்லாக்கப்படும் போர்டு போட பார்க்கல. நீ அப்படி ரூலே வந்துருச்சுங்க, போடக்கூடாதுன்னு வந்துருச்சுங்க. போட்டு பாருங்களேன், நீங்க என்ன ஆகுன்னு பாருங்க. பிரிட்டிஷ்காரன் குதிப்பான், ஜங்கு பிரிட்டிஷ்காரன் குதிப்பான். அங்க குதிப்பான், இங்கிலாந்துல குதிப்பான். எங்க குதிப்பான்? இங்கிலாந்துல குதிப்பான். நாங்க தான் சொல்லி கொடுக்குற, எங்களுக்கே காது குத்துறியாம்பா. போச்சு முதல்ல ரத்து பண்ணும்பா பிரிட்டிஷார. இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியும். அப்ப இதை நம்பி எடுத்தேன். அவன் சொல்லி கொடுத்து நீங்க காப்பி அடிச்சுட்டு ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்றீங்க? 3 கோடி செலவு பண்றாங்க. 10 பைசா செலவு இல்லாம தயாளன் குணமாக்கிட்டாரு. இப்ப தயாளன் பேசுறாரு, 10 பைசா செலவு இல்லாம என்ன குணமாக்கிட்டாரு? குணமாக்கிட்டு இப்ப பல முறை செக் பண்ணி பார்த்துட்டாரு. சாப்பிட்டு பார்த்தாச்சுன்னு சக்கரை ஏற மாட்டாதுங்க. சாப்பிடாம இருந்தாலும் நல்லா இருக்குது, சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது, சாப்பிட்டாலும் ரத்தம் சுத்தமா இருக்கு, சாப்பிடாம இருந்தாலும் சுத்தம். ஏன்னா 6 மாசம் சுத்தப்பட்டங்காட்டி விஷம் ஏறல. 6 மாசம் சுத்தம் பண்ணங்காட்டி உடம்பு கரைச்சி வெளியெடுத்தோடனே தேவையற்ற கொழுப்பு உப்பு நீரும் போயிடுச்சு. தேவையற்ற கொழுப்பு உணவினால் கெட்டு போன தண்ணீரையும் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு உடம்ப இலக்கி வச்சிருக்காரு. அப்ப இங்கே சொல்லி கொடுப்பவன், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயிலாண்டி அவனுக்கு இழைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார் கிராமத்துல சொல்லுவாங்க. ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயிலாண்டி அவனுக்கு இழைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிச்சை எடுத்து புசிக்கிறான் பாருங்க. பரதேசிகள் பிச்சை எடுத்து புசிப்பாங்க. பிச்சை எடுத்து சாப்பிடறவங்களை காட்டிலும் சொல்லி கொடுக்கின்றவன் இழைத்திருக்க வேண்டும். ஆசிரியர் இழைத்திருக்க வேண்டும் அர்த்தம். சொல்லிக் கொடுக்கறது என்னமா இருக்கணும்? இழைத்திருக்க வேண்டும். எப்படி இருந்திருக்கணும்? நோயில் இழைச்சிருக்கிறதான்னு கேட்கிறேன். நோயில் இழைத்திருப்பதா? எதில் இழைத்திருக்கணும்? ஆரோக்கியத்தாலே இழைத்திருக்கணும். சுத்தப்படுத்துவதன் மூலமாக இழைத்திருக்க வேண்டும். எப்படி சுத்தப்படுத்துவோம்? அதுதான் தூய்மைன்னு பேரு. சுத்தப்படுத்தினால் அதுதான் தூய்மை செய்வதன் மூலமாக உடல் சுருங்க வேணும்னு திருமூலர் சொல்றாரு. தூய்மை அருள் ஊன் சுருக்கம்ங்கிறாரு. தூய்மை செய்வதன் மூலமாக இந்த அருளை தருகின்ற ஆற்றலை தருகின்ற இந்த ஊனாது சுருங்க வேண்டும். அப்ப தூய்மை அருள் ஊன் சுருக்கம்னா அந்த தயாளன் தண்ணீரை மருந்தாக அருந்தி அவ்வப்போது விஷத்தை இறக்குவதற்கு காய்கறி பயன்படுத்தியிருக்காரு. அதாவது தண்ணீரை மருந்தாக அருந்தி அவ்வப்போது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை இறக்குவதற்கு வேக வைத்த காய்கறி வச்சு பயன்படுத்தியிருக்காரு. அப்ப தண்ணீரை அருந்தி தினமும் அந்த விஷத்தை வெளியெடுத்திருக்காரு. அப்ப தினம் படிக்கிற விஷத்தை தினம் எடுத்துட்டே வந்தோம்னா என்ன ஆகும்? எல்லா நோயும் இதுதான் பரிணாம அறிவியல். பரிணாம அறிவியலை நீ புரிஞ்சுக்கல, சாபக்கேடு. நான் பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டேன், மரணத்தை எதிர்க்கிறேன். நான் சமாதிக்கு தான் போவனே தவிர எதுக்கு போக மாட்டேன்? உன்னையாட்ட என்னுடைய சாவு என் கையில தான் இருக்கணும். என் சாய்வு மருந்து கையில் இருக்கக்கூடாது. மருந்து யமன மாதிரி. மருந்துக்கு நீங்க போனீங்கன்னா மருந்து தான் கொலை செய்யும். மருந்து என்ன செய்யும்? உன்னை கொலை செய்யும். மருந்து சாப்பிட்ற யாராவது தப்பிச்சிருக்காங்க? உலகத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க யாராவது தப்பிச்சிருக்கிறாங்களா? இல்லையா, யாரும் தப்பிக்கல. இல்லையா, யாரும் தப்பிக்கல. புரியுது? ஏன்னா மருந்தும் ரத்தத்தை கெடுத்துரும், நீ சாப்பிட்ற உணவும் ரத்தத்தை கெடுத்துரும். அப்புறம் ரத்தமே கெட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி நீ தப்பிப்ப? ஏப்ப ரத்தத்தை செக் பண்றீங்க? யாரை பார்த்தாலும் உடனே பிளட் செக்அப் பண்ணுங்கிறான். எவனை யாருதான் செக் பண்ற? நேரம் பிளட் செக்அப் பண்ணுங்க. ஏன் பிளட் ரத்தம் கெட்டு போச்சா இல்லையான்னு பாக்குறேன். இது ரத்தம் கெட்டு இருக்குது. உண்மையாலுமே ரத்தம் எதுக்கு செக் பண்றாங்க? எந்த அளவுக்கு ரத்தம் கெட்டு போய் இருக்குது, எந்த அளவுக்கு ரத்தம் நாரி போய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது பிளட் செக்அப். என்னது? எதுக்கு பிளட் செக் பண்றான்?
ரத்தம் ரத்தம் எப்படி எந்த அளவுக்கு பரிசோதிக்கிறாங்கய்யா? எது சொல்லுங்க. ரத்தமும் அது அது ரத்தத்துல இருக்கிற இது எவ்வளவு இருக்கு அதை செக் பண்றாங்க ஐயா. அதுதான் அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமா சொல்லுங்க. ரத்தம் எந்த அளவுக்கு நாரி போயிருக்குது, கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அதான் என்னது? அதான் கெட்டு கெட்டு போயிருக்குதா ஐயா? போயிருக்கிறது. நல்லா அடிங்க, திருப்பி அடிங்க. இல்ல ரெக்கார்ட் ஆகுது, அடிங்க எல்லாமே. ரத்தம் எந்த அளவுக்கு நாரி போய் இருக்குது, ரத்தம் வந்து கெட்டு போயிருக்குன்னு பார்ப்பதற்குத்தான் பண்றான். என்னது? அதான் எந்த கெட்டு அளவுக்கு கெட்டு போயிருக்குது போயிருக்குன்னு பாக்குறதுக்கு. பார்க்கத்தான். சரி, அது என்ன சொல்றான்? அது என்ன சொல்றான்? சாப்பிட்டு உடனே வாங்குறான், சாப்பிட்டு நாளைக்கு வான்னு சொல்றது இல்ல. அது ஏன் அப்படி சொல்றான்? சாப்பிட்டு அப்ப 8 மணிக்கு ரத்தத்தை கொடுத்துடுறீங்க, சரி, உடனே சாப்பிட்டு வான்னு சொல்றான். சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போறீங்க, 8 மணிக்கு போறீங்க, ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒரு சாப்பிட்டு வர்றீங்க, 9 மணிக்கு வந்துடுறீங்க. எத்தனை மணிக்கு வந்துடுறீங்க? 9 மணிக்கு. ஒரு மணி நேரம் கழிச்சு. அப்ப 1 மணி நேரம் ஒரு ரத்தத்தை செக் பண்றான், சரியா? ஏப்ப 1 மணி ஆமா. நேரத்துல ரத்தத்தை செக் பண்றான்? ஏன் 2 ரத்தத்தை கொடுத்தாச்சு இல்லையா, 3 நாள் கழிச்சு வான்னு சொல்ல வேண்டியதுதானே? அது சாப்பிட்ட 3 உடனே நாள்ல கெட்டு ஜீரணம் போகுது. ஆயிடும் ஐயா. அங்கவே யாப்பு. சரி, 2 மணி நேரம் கழிச்சு போனாவே உடம்பு என்ன பண்ணுது பண்ண, ஒண்ணுக்கல் வெளியே 2 மணி நேரம் கழிச்சு போனாவே உடம்பு என்ன பண்ணும் தெரியுமா? ரத்தத்திலையும் மலத்தின் மூலமா நீ சாப்பிட்டதை வெளியேற்றிரும். இப்ப புரியுதான்னு கேக்குறேன். உடம்பு தானே டாக்டராக மாறி, உடம்பு என்ன ஆகும்? தானாவே டாக்டராக மாறி, நீ சாப்பிட்டது போற எதுல பிரிச்சு விட்டுரும்? ஒண்ணுக்கல் பிரிச்சு விட்டுரும். நீ சாப்பிட்டதுல வெளிக்கல பிரிச்சுட்டா அப்புறம் ரத்தம் அங்க சுத்தமாயிரு. ரத்தம் சுத்தமாயிரு. சுத்தமாயிடுது ஐயா. நீ என்ன பண்ற? உடனே சாப்பிட்டேன்னு வந்துருமா? அடாட முண்டங்களே, சாப்பிட்டா ரத்தம் கெட்டுதாண்டா போகும். நீ எதுக்கு வைத்தியன்னு கேக்குற? நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது புரியுது புரியுது. புரியுது. ஏன் 2 நாள் கழிச்சு வர சொல்றது? அப்ப ஏன் கிளீன் சாயங்காலம்? ஆகி போகுது இல்லையா? அப்ப தெரியாது. அப்ப உங்களுக்கு முட்டாள் ஆக்குறான்னு தெரிஞ்சு போச்சு. ஏயா, சாப்பிடாம போனா ரத்தம் சுத்தமா இருக்குது, சாப்பிட்டு போனா ரத்தம் கெட்டு போகுது, உனக்கே தெரிய வேண்டாமான்னு கேக்குறேன். நம்மளுக்கு தெரியுது ஐயா, சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எப்ப புரிஞ்சிட்டீங்க? நான் சொல்லி சொல்லி புரிஞ்சுது. உங்களுக்கே சொல்லி சுய புத்தி இல்லையா? ஆமா ஐயா. அப்ப இங்க இருக்கிற எத்தனை பேர் இப்ப நீங்களாவது மருத்துவமனைக்கு போறீங்க, மருத்துவமனைக்கு போலாமா வேண்டாமா எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? இப்ப இதுல இந்த கனெக்ஷன் மட்டும் 119 பேர் உட்காந்துருக்காங்க. வந்தவர் 7-8 பழைய ஆளுங்க தான் வந்திருக்காங்க. 119 பேர்ல மொத்தமா 6-7 பேர் உட்காந்துருக்கீங்க. மத்தவங்களே எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் போலான்ற பேருக்கு தான் பதிவு பண்றாங்க. ஒருத்தரையும் காணும். இல்லைன்னா 100 பேர், நான் மொத்தமா ஒரு 10 பேத்துக்கு தான் அட்மிஷனே கொடுத்தேன். அப்புறம் யாரும் வரவே இல்லை. பரவாயில்ல, இதாவது இருக்கட்டும், பதிவு வேணும் இல்லையா? அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு, பெருவயிறாக இருந்தால் ரத்தம் சுத்தம். அப்ப ராத்திரி பூரா நீங்க சாப்பிடாம இருந்திருப்பீங்க, அதுக்கு பேர் பிரேக் ஃபாஸ்ட்னு பேர். என்னது? பிரேக் ஃபாஸ்ட். அப்ப ஃபாஸ்டிங் இருந்தா ரத்தம் சுத்தமா இருக்கும். அப்ப ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப என்ன, நீ ராத்திரி ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு வழக்கம் போல உணவு பழக்கத்தை முடிச்சிருப்பீங்க. 7 மணி 8 மணிக்கு அப்படியே 8 மணிக்கு வச்சுக்கலாம். அந்த காலத்துல 7 மணி, அந்த காலத்துல 6 மணி, நீங்க 8 மணிக்கு வச்சுக்கலாம். 8 மணிக்கு ஏதோ தின்றுருப்பீங்க, காலையில வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. காலையில 8 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. அப்ப வெறுவயிறா இருக்கிறப்ப ரத்தம் சுத்தமா இருக்கும். அப்ப ரத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவான். போய் தின்னு வடாம நீ என்ன பண்றீங்க? மூக்க பிடிக்க கண்டது திங்கிறது, மூக்க பிடிக்க கண்டது திங்கிறது. நீங்க தண்ணி குடிச்சிட்டு போய் பாருங்களேன். தண்ணி குடிச்சிட்டு போ, அதுவும் குடிக்கிறது தானே, அதுவும் உணவு தானே, தண்ணீரும் உணவு தானே. அதை குடிச்சிட்டு போய் நல்ல பூரியும் பொங்கலும் கறியும் மோலியும் கூளை முட்டை கருவாடு எல்லாம் தின்னு, முட்டையும் வேற தின்னு போட்டு போய் அங்க செக் பண்றது. ஏன்னா அறிவு இருக்காது? அறிவு இருந்தா அது செய்வோமான்னு கேக்குறேன். அது ருசியா திங்கிறது. என்னது ருசியா? ருசி எதுக்கு? என்ன வெங்காயத்துக்கு ருசி போடுறீங்க? என்ன தப்பு பண்ற? எல்லாம் பண்ற தப்பு போல நீங்க தப்பு பண்ணி போட்டு ஒரு முட்டாட்ட போய் கேக்குறீங்க. நீங்க தப்பு பண்ணி போட்டு ஒரு முட்டாட்ட போய் கேக்குறீங்க. திருமலர் சொல்லுவாரு, குருடும் குருட்டாற்று மாடி, குருட்டாற்று மாடி குழியில் விழுந்தாலே போலேம்பாங்க. முட்டாள் போய் ஒரு முட்டாள்கிட்ட கேட்டா எப்படி அறிவு வரும்? முட்டாள்கிட்ட போய் யார்கிட்ட கேட்கறீங்க? ஒரு முட்டாள்கிட்ட கேட்கறீங்க. முட்டாளும் சேர்ந்து என்ன ஆகுங்க? குட்டிச்சவரு தானே ஆகும். நோயை தீர்க்க முடியாதுன்னு போய் நோயை தீர்க்க சொன்னா என்ன அர்த்தம் கேக்குறேன்? கணக்கு தெரியாதவன்ட்டு போய் கணக்கு சொல்லி கொடுன்னு கேக்குறீங்க. என்னது? கணக்கு தெரியாதவர்கிட்ட கணக்கு சொல்லி கொடுக்குறது கேக்குறாங்க. அவனே எழுதிட்டான். நோய் என்ன சொல்லிட்டான்? டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், போஷன்ஸ், மெடிசன்ஸ், கியூர்ஸ் மெர்லி. கியூர்ஸ் மெர்லி நல்லாக்குவதை போட. என்னது? நல்லாக்குறது இல்ல, நல்லாக்குற மாதிரி நோய் அதிகம் பண்ணுது அப்படிங்கிறான். அப்ப மருந்து என்ன பண்ணுது? நல்லாக்குற மாதிரி கடைசியில் என்ன ஆகுது? கருத்து விளைகிறது. அப்படியே நான் சொல்லல, என்ன சொல்லுது? ஆங்கில மருத்துவம். மெடிக்கல் ஹெல்த்.
எல்லா மருத்துவம் ஆங்கில மருத்துவம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு இது இது வந்து இது என்சிலோகிப்படி இதை படிக்காம எந்த மருத்துவரும் வெளியே வர முடியாது. இதை படிக்காம உலகத்துக்குள்ள எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிற எல்லா 200 நாடுகள் 250 நாடுகளை படிக்கிற எல்லாருமே இந்த மெடிக்கல் புத்தகம் படிக்காம வர முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தே வந்து உணவு பாதை அக்கு வேற ஆணு வேற படிக்கணும். உணவு பாதை முதல்ல படிச்சு எடுத்து அடுத்தது போகணும். என்னது உணவு பாதையை படிக்க வேண்டும். உணவு பாதை படிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா பாதையும் பார்த்துட்டு எல்லா பாதையும் போட்டா கிட்டத்தட்ட 11 சிஸ்டம் வச்சிருக்கான். 11 சிஸ்டத்தையும் போட்டுவிட்டா. ஸ்கெல்டன் சிஸ்டம், ஸ்கின் சிஸ்டம், ஸ்கெல்டன் சிஸ்டம், அப்புறம் இன்னும் நிறைய சிஸ்டம் இருக்கு. அந்த 11 சிஸ்டத்தையும் போட்டு விட்டானுங்க. அதெல்லாம் படிச்சுட்டு போகணும். அந்த முதல் சிஸ்டமே தேவையில்லைங்கிறான். முதல் சிஸ்டமே அந்த உணவு பாதையை தேவையற்றதுன்ட்டான். உணவு பாதையை தேவையற்றதுன்னா அதனாலதான் எல்லாத்தையும் கை வைக்கிறான். கணையத்தை விட்டு வெளியேற்று தர்றான், கணையத்தை விட்டு எடுக்கிறான், கணையப்பை பித்தப்பை எடுக்கிறான், கணையப்பை எடுக்கிறான், கல்லில் எடுக்கிறான், நுரையில் எடுத்துறான், கிட்னியும் எடுத்துறான். என்னது கிட்னி கூட எடுத்துடுறான். ஆமா எடுத்துறான். ஒரு கிட்னி எடுத்துறானா இல்லையா? இப்ப புரியுதா? அப்ப எதுவுமே சாகிறது இல்ல. அப்படியே தெரிஞ்சு போச்சு. இந்த உடம்பு அதாவது இந்த உடம்பு பாத்தீங்கன்னா எந்த சூழலையும் வாழ பழகி கொள்ளுகிறது. எந்த சூழலையும் வாழ பழகி கொள்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலையும் சமாளித்து என்னது எந்த சூழ்நிலையும் சமாளித்து கொண்டு அது உயிர் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. எதை வெட்டி எடுத்து என்னங்க கணையத்தை வெட்டி எடுத்து செத்துப்போ, குடல்ல வெட்டி எடுத்து செத்து போயிட வேண்டியதானே, கடலையில வெட்டி எடுத்து செத்து போயிட வேண்டியதானே, பித்தப்பை எடுத்து செத்து போயிட வேண்டியதானே. ஏங்க யாரும் சாகுறது இல்ல? கற்பப்பை எடுத்த பெண்களும் கற்பப்பை எடுத்துறாங்க சாகுறது இல்ல, சினைப்பை எடுத்துறாங்க சாகுறது இல்ல, இறப்பை எடுத்தாங்க சாப்பிடுறது இல்ல, எதை எடுத்தாலும் சாகுறது இல்ல. அப்ப இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா தன்னை வாழுவதற்கு தன்னை தயாரித்து சூழல் தன்மை தன்னை மாத்திக்கிட்டே போகுது. சூழல் தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்கிறது. இதுக்கு பேரு நேச்சுரல் செலக்ஷன் பேரு. என்ன 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 செலக்ஷன்? நேச்சுரல் செலக்ஷன் பேரு. நேச்சுரலாவே இருக்கு. இந்த மெக்கானிசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உணவு பாதை இல்லாமல் இருந்தாலும் கூட இன்சுலின் சொல்லுது, ஏதாவது பிரச்சனை வந்துட்டா உணவு பாதை எடுத்துடலாம். உணவு பாதை இல்லாம இருந்தாலும் உயிர் வாழ முடியும்னு சொல்றான். அப்படின்னா உடம்பு அது இல்லாமலும் கூட தன்னை வாழ விட்டு தன்னை சூழல் தன்மை மாத்திக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம் சொல்றான். இது வந்து இது ட்ரெமெண்டஸ் கன்வீனியன்ஸ்ங்கிறான். கீழே சொல்றான் இது ஆச்சரியமான உண்மைன்ட்டா. என்னது ஆச்சரியமான உண்மை. சரி, அப்படின்னா அவன் அப்படியே இருக்கட்டும். நாம ஒரு மசலை கூட இழக்க முடியாது. இப்ப நான் பிரச்சனைக்கு வருவோம். நாம் ஒரு மசலை கூட இழக்க முடியாது. ஆகையினால நாம் நேரம் எதுல கை வைக்கிறோம்? அந்த ஜீரநீர் பிறவி நோய் என்கிற கர்மா நோய் என்கிற கோடிக்கணக்கான ஆண்டுகளை துரத்திட்டு வருகின்ற அந்த கர்மா நோயை தண்ணீரை மருந்தாக அருந்தி நாம் என்ன பண்றோம்? அந்த பசி நோயை குணப்படுத்தி விடுகிறோம். என்னது பசி நோயை குணப்படுத்துகிறோம். பசி நோய் குணப்படுத்துறதுனால கண்டபடி தின்னது பூரா வெளியே வந்துருது. நீ மனம் ரீதியாக தின்றுக்கிறீங்க. அதாவது பசி என்பது வேறு, நீ மன ரீதியாக தின்பது என்பது வேறு. மனதுக்காக தின்பதனால உடம்பு கெட்டு போச்சு. மனம் விரும்பி தின்னீங்க, கெட்டு போனது உடம்பு. இன்பம் மனதுக்கு, துன்பம் யாருக்கு? உடலுக்கு. இப்ப புரியுதான்னு கேக்குறேன். இப்ப புரியுது? யாராவது புரியாத ஒருத்தர் கேள்வி கேள்வி பார்க்கலாம். இன்பம் மனதுக்கு, துன்பம் யாருக்கு? உடலுக்கு. சரி, இப்ப என்ன சொல்றா? மனதை வெட்டி எடுக்க முடியாது. மனம் எங்க இருக்கு தெரியுதா? மனம் எங்க இருக்குது? உடம்புல எங்கேயாவது மனம் இருக்கா? சொல்ல முடியாதுங்க. ஆனா மனம் இன்பம் மனம் கெட்டு போச்சு மான நஷ்ட வழக்குங்கிறான். ஏன் அறிவு நஷ்ட வழக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன மான நஷ்ட வழக்கு? ஏன் அறிவு நட்ட வழக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அப்புறம் ஜட்ஜி எந்த ஜட்ஜியாவது மனதை பார்த்திருக்காரா? அப்புறம் எப்படி மான நஷ்ட வழக்கு? மன நஷ்ட வழக்கு எதுக்கு? ஜட்ஜி சாட்சி வேணுங்கிறாரு. எந்த ஒரு குற்றத்துக்கு 2 சாட்சி வேணும், சாட்சிக்கு ப்ரூஃப் வேணுங்கிறாரு. எப்படின்னு வீடியோ ரெக்கார்டு எல்லாம் ஆடியோ ரெக்கார்டு எல்லாம் வேணும், சாட்சி வேணுங்கிறாரு. மனதே பார்க்காத நெய்ய மனம் கெட்டு போச்சுங்கிற கூட மான நஷ்டம் இல்ல, அது மன நஷ்ட வழக்குன்னு அர்த்தம். என்னது? மானம்னா மனம்னு அர்த்தம். மானம்னா மனம்னு அர்த்தம். மனம்னு அர்த்தம். மனதை பார்க்காத ஒரு ஜட்ஜி நஷ்டஈடு கொடுத்துறாரு. போட அவனுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்குறாரு. மான நஷ்ட வழக்கு. மனம் வேதனைப்பட்டுருச்சாம. என்னது? மனம் வேதனைப்பட்ட காரணத்தினால் மன உளைச்சல் பண்ணதுனால அவர் 1 கோடி ரூபாங்கிறாரு. எங்கடா மன உளைச்சல்? மனம் எங்கடா இருக்குன்னு தெரியாது. இங்கதான் நம்ம சொல்றோம் மனதை உணரத்தான் முடியும். அதுதான் அதுதான் சொல்றேன். அப்போ ஆரோக்கியம் என்பது தனக்குத்தானே அது உடம்பு தயாரித்துக் கொள்கிற சக்தி அதை தனக்கு தயாரித்துக் கொள்கிற காரணத்தினாலதான்
நான் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பேன். எனக்கு மட்டும் இட்லி மேல ஆசை இல்லையான்னு கேக்குறேன். இட்லி மேல ஆசை இல்லையா? கோழி மேல ஆசை இல்லையா? கொக்கு மேல ஆசை இல்லையா? ஏய்யா இத்தனை பேத்த காய போடுற அதான் சொல்றேன். அந்த எனக்கு உயிர் மேல் தான் ஆசையே தவிர உணவு மேல ஆசை ஆசை இல்ல. உணவு தான் நாளை சாகடிக்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே, அது எப்படி விடுறதுன்னு தெரியல. அது உண்மையை தெரிஞ்சதுனால விட்டுட்டீங்க. உண்மையை தெரிந்துதான் விட வேணும். பட்டினி பத்தி எனக்கு நம்பிக்கை இல்ல, உண்மையை தெரிந்து கொண்டதனால் விட்டு விட்டேன், அவ்வளவுதான். சட்டி சுட்டதாடா, கை விட்டதாடா. அப்ப உண்மையை புரியாமல் இது செய்யும். அப்ப உண்மையை உணர வேண்டும்ங்கிற அதைதான் சுந்தரர் சொல்லுவாரு. நான் ஊனை தின்று உன்னை நினையாது ஒளிந்தேன்கிறார். ஊனை தின்று உன்னை நினையாது ஒளிந்தேன், ஊனினை பெருக்கி ஒல்லியானை நினையாது ஒளிந்தேன். ஊனினை பெருக்கி நல்லா தின்னு 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 கடவுளை நினைக்காம போயிட்டு எனக்கு சாபக்கேடுங்கிறார். ஒல்லியான் என்று சொன்னால் இறைவன் என்று பொருள். ஒல்லியன் என்று சொன்னால் ஆசிரியர் என்று பொருள். ஒல்லியன் என்று சொன்னால் இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்திருக்க வேண்டும். இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்திருக்க, இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்திருந்தா அது இயற்கையான ஆரோக்கியம் நடத்தான். அதனாலதான் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மயன் என்கிற சிற்ப கலைஞன் இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்து எல்லா லட்சணத்தையும் சிலையில வடிச்சிட்டு போயிட்டான். உலகத்தினுடைய முதல் சிற்பியை மயன் தான். அப்புறம் மயனுக்கு கீழே தான் எல்லா நாகரிகம் வருது. மயனுக்கு இப்ப மெக்சிகோ நாகரிகம் சரி, ஹராப்பா நாகரிகம், மொகஞ்சதாரோ நாகரிகம், சிந்துவெளி சம நாகரிகம், மொசப்பட்டோமிய நாகரிகம், எல்லா நாகரிகமே யாரு கீழே வருது? மயன் என்கின்ற நாகரிக. மயன் கிட்டத்தட்ட 17,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவன். அவன் தான் ராவனுடைய மாமனார். ராவனுடைய மாமனார் தாத்தாவா மாமனாரா? மாமனார் ராவனுடைய மாமனார் மண்டேதனுடைய தகப்பன். மண்டேஸ்வரிய அப்பா. இப்ப புரியுதுங்களா? இப்பதான் 5,500 ஆண்டுக்கு வந்திருக்கிறீங்க. பூம்புகாருக்கு போனீங்கன்னா 15,000 போயிரு. நீங்க கன்னியாகுமரி போய் கடலை தோட்டீங்கன்னா 21,000 கரெக்டா நிக்கும். மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே. எல்லாரும் தலையெழுத்தே மாறப்போகுது. உலகத்தினுடைய தலையெழுத்தே மாறப்போகுது. இப்பதான் எல்லா மீடியாவும் தமிழர்கள் அறிவாளிகள் பேச ஆரம்பிச்சிருக்கு. எல்லா மீடியாவும் போடுறாங்க தமிழர்கள் அறிவாளிகள் 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 அறிவாளிகள். தமிழர்கள் அறிவாளி ஏன்னு 30,000 ஆண்டுக்குள்ள சித்தர்கள் வந்துட்டாங்க. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் வந்தாச்சு. எல்லா அறிவாளிகளும் பிறந்த நாடு. நீ எங்கேயே பிறந்திருப்போம், அறிவாளி உள்ள நாடு. நீங்க 1 கோடி ஆண்டுக்கு முன்னாடி எங்கேயோ ஒருத்தன் பிறந்திருப்பான், அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அறிவாளி யாருங்கிறதான் பிரச்சனை. என்னது அறிவாளிகள் யார் என்பதான். நீ பிறந்திருக்க, எனக்கு முன்னாடி கூட நீ பிறந்திருக்கலாம். அறிவாளி நாங்க தான். பல லட்சக்கணக்கான நூல்கள் எழுதுறோம். நீதி நூல்கள் மட்டும் இல்ல, நூற்றுக்கணக்கான நூல் இருக்கு. ஒழுக்கத்தை பத்தி பேசுகின்ற நூல் எக்கச்சக்கமா இருக்குது. பசி என்பது டிசிப்ளின் அடிப்படை கொண்டு அவன் எழுதியிருக்கான். பசி என்பது ஒழுக்கத்தை அடிப்படை கொண்டு எழுதியிருக்கான். ஆங்கில புத்தகத்தை எல்லாம் படிச்சு பார்த்தேன், அதெல்லாம் காட்டுறதுக்கு நேரம் இல்லை. ஆங்கில புத்தகத்தை எழுதியிருக்கான். பசி வந்தால் ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கிறான். பசி வந்தால் ஒழுக்கமாக நடந்து கொள்ள. எது ஒழுக்கம்? இட்லி திங்கிறது ஒழுக்கமா? தோசை, இட்லி தோசை இப்ப கண்டுபிடிச்சது தானே. இட்லி தோசை இப்ப கண்டுபிடிச்சதா? ஆதி காலத்தில் உணவுக்கு உணவே கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா, வாரத்துக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா சாப்பிடறதே கஷ்டம். ஏன்னா உணவே உற்பத்தியே பண்ண தெரியாது. புரியுதா? அதுக்கு பின்னாடி எவனா வந்துட்டேன் பின்னாடி. அதெல்லாம் ஒரு 50,000 ஆண்டுக்கு முன்னாடி போச்சு. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வருவோம். ஆகையினால அப்ப இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ, இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்று உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். இப்ப இந்த புத்தகம் நன்கு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. நோய் வந்ததுன்னா அது எப்படி எதிர்கொள்றது, அகெயின்ஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, ஹவு டு ஹேண்டில் த அகெயின்ஸ்ட் த டிசீஸ், ஹவு டு ஹேண்டில் எப்படி ஹேண்டில் பண்றது. எது வந்தா, நோய் வந்தால் எப்படி இப்ப நீங்க சாப்பிடறதுல தனியா வச்சுக்கோங்க. இப்ப சாப்பிடுறீங்க, நோய் வருது, உடனே சுத்தப்படுத்துங்க. ஒரு பெரிய விஷயமே இல்லையே. சாப்பிடுறீங்க, நோய் வருது, சுத்தப்படுத்திடுங்க. இப்ப உணவு பாத்திரத்தை சமைக்கிறீங்க, சமைச்சுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? பாத்திரத்தை கழுவுறீங்களா இல்லையா? அதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க, நோய் வருதா, சுத்தப்படுத்துங்க. சாப்பிட்டு பாருங்க, நோய் வந்தா சுத்தப்படுத்துங்க. என்ன சைவம் சாப்பிட்டா 2-3 நாள்ல, ஒரு 5 நாள்ல சுத்தமாகலாம். அசைவம் சாப்பிட்டா 20 நாள் ஆகும். நீங்க 2 விஷயம் பாருங்க. சைவத்தை நீங்க சாதாரண ஒரு லெமன் டீ வைங்க. லெமன் டீ வச்சு பாருங்க, அந்த பாத்திரத்தை எளிமையா கழுத்துடலாம். அதே கொழுப்பு போட்டு சமைச்சு பாருங்க, அது கழுவ முடியுமா? அது லேட் ஆகும். கொழுப்பு அசைவம்னு வச்சுக்கோங்க, லெமன் டீ சைவம்னு வச்சுக்கோங்க. லெமன் டீ சமையல் பண்ணியாச்சு, பாத்திரத்தை எளிமையா கழுத்துடலாம். கொழுப்பு சமைச்ச உடனே கழுவ முடியுமா? அது 10 தடவை போட்டு தேயின்னு தேய்க்கணும். விம் பவுடர் போடணும், மண்ணு போடணும், மண்ணாங்கட்டி போடணும், கெமிக்கல்ஸ் போடணும். அப்படி போட்டாதான்
அசைவம் சமைத்த பண்டமானது பல முறை முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கொழுப்பு வெளியே போகுது, விஷமெல்லாம் வெளியே போகுது. ஆனா சாதாரண லெமன் டீ, சக்கரை போடுறீங்க, எலுமிச்சம்பழம் பொடிக்கிறீங்க, சுடுதண்ணி போடுறீங்க, குடிச்சாச்சு. இப்படின்னு லேசா இப்படி கழுவுனா போயிருது. கழுவுனா அப்ப சைவத்தை சுத்தப்படுத்துவது எளிமை, அசைவத்தை சுத்தப்படுத்துவது கடுமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்க குழந்தை மாதிரி சொல்லிக் கொடுக்குற, இதுக்கு மேல எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? முடியாது. அப்படி யாராவது சொல்லிக் கொடு. அதான் இயற்கை, இது இயற்கை இதிலிருந்து திருடிக்கலாமே தவிர இது இயற்கை வைத்தியம் கிடையாது. இது வந்து பரிணாம அறிவியல் மருத்துவம் பேரு, பரிணாம அறிவியல், எவல்யூஷன் மெடிக்கல் சயின்ஸ் பேரு. என்னது? எவல்யூஷன் மெடிசன். எவல்யூஷனரி மெடிக்கல் சயின்ஸ். பேரே கடுமையா இருக்கு. நான் பேர் வச்சிருக்கேன். திஸ் இஸ் எவல்யூஷன் சயின்ஸ், திஸ் இஸ் எவல்யூஷனரி மெடிக்கல் சயின்ஸ், திஸ் இஸ் குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி சயின்ஸ் சொல்றேன். திஸ் இஸ் குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி மெடிக்கல் சயின்ஸ். பேரே கடுமையா வச்சிருக்கேன். என் பொண்ணு அப்படிதான் படிக்க சொல்ல போறேன். குவாண்டம் எவல்யூஷனரி மெடிக்கல் பயாலஜி, குவாண்டம் எவல்யூஷனரி மெடிக்கல் பயாலஜி. புரிந்து கொள்ள முடியாத குவாண்டம் நடத்த, அந்த குவாண்டத்தை அடிப்படையாக கொண்டு உடம்பு இயங்குதுங்கிறான். அணுவை அடிப்படையாக கொண்டு இயங்குது. ஹரின்னு யார கைய உயர்த்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுங்க சார். ஹரி ஹரி ஆமா ஹரி. ஹரி சொல்லுங்க. ஹரி 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 அவர் இவரு மன்னார்குடி நினைக்கிறேன். மன்னார்குடி என்னது? மன்னார்குடியா? மன்னார்குடியில இருந்து 2-3 பேர் வந்திருக்காங்க. மன்னார்குடி ஒருத்தர் வந்திருக்காரு, இன்னொருத்தர் ஒரு அம்மா மன்னார்குடி பேசுது. 2-3 பேர் மன்னார்குடி இருக்காங்க. நேற்று கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப் பாத்தீங்களா? மன்னார்குடிக்கு இந்த புத்தகம் போதுன்னு போட்டிருக்கேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மன்னார்குடிக்கு. இந்த பாத்தீங்க, அனுப்பிச்சிருந்தீங்க கொரியர், பாத்தீங்க? அது அனுப்பிச்சிருக்கோம், அவங்க வீடியோவே போட்டிருக்கேன். மன்னார்குடிக்கு இந்த புத்தகம், என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் பிறந்த ஊருக்கு நான் புத்தகத்தை அனுப்புறேன்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அப்படிங்களா? சரி. அது போக அவங்க தினமும் பேசுறதுல வீடியோ இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. 2 நிமிஷம் முடிய போகுது. இந்த ரெக்கார்ட் ஆனதை தூக்கி என்ன போட்டுருவேன், நம்ம குழுவில் போட்டுருவோம். அப்ப நீங்க வராட்டி கூட இந்த வீடியோ போட்டுட்டே போங்க. உலகம் முறை போயாகணும். இது போயிட்டு இருக்குது, எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அமெரிக்கால பாக்குறாங்க, கனடால பாக்குறாங்க, சிங்கப்பூர்ல பாக்குற, மலேசியால பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு இந்த புத்தகம் வாங்குற பூரா வாத்தியாரா மாறிடணும். புத்தகம் யாராவது வச்சிருக்கிறீங்களோ உடம்ப சுத்தம் பண்ண ஒல்லியா மாறிடணும். சரியா? நோய் பிளட் செக்அப் பண்ணிக்கணும். யாரா இருந்தாலும் பிளட் செக் பண்ணி பார்த்துக்கணும். ரத்தத்தை செக் பண்ணணும். ரத்தம் சுத்தமா இருக்கணும், உடம்பு கரையணும். ரத்தம் சுத்தமா இருக்கணும், உடம்பு கரையணும். ரத்தம் சுத்தமா இருக்கணும், உடம்பு கரையணும். திருப்பி சொல்லுங்க. உடம்பு கரையணும், உடம்பு கரையணும். குறையணும் ரெண்டா ஒண்ணுதான். அப்ப சுத்தம் செய்வதன் மூலமாக உடம்பு கரைய வேண்டும். சக்கரை நோய் வந்து கரையக்கூடாது, புற்றுநோய் வந்து கரையக்கூடாது. என்னது? சக்கரை நோய், புற்றுநோய் கரையக்கூடாது. இதுதான் ரெக்கார்ட் பண்றீங்க, புரியுதா? சுத்தம் செய்வது எப்படி சுத்தப்படுத்துவீங்க? 2 தான். ஒண்ணு தூய தண்ணீரும் மருந்தடிக்காத காய்கறிகளும். தூய தண்ணீரும் மருந்தடிக்காத வேக வைத்த காய்கறி. 2 தான். தூய தண்ணீர், மருந்தடிக்காத காய்கறிகள். தூய தண்ணீர், மருந்தடிக்காத காய்கறிகள், அவ்வளவுதான். ஒரு வேலை சாப்பிட்டா போது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீரை மருந்தா இருந்துறீங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீர் எப்படி இருந்துறீங்க? மருந்து மாதிரி. அந்த மருந்து மாதிரி தண்ணீர்ங்கிறது எப்பயுமே வயிற்றில் சிறிதளவு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் வள்ளுவர் சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற நூலைத்தான் ஆதாரம் காட்டமே தவிர இந்த 2000 ஆண்டுக்கு பின்னாடி எந்த நூலையும் நாங்கள் ஆதாரம் காட்டவில்லை. அத்தனை தப்பு. அப்ப இந்தியாவில் பேசப்படுகிற அத்தனை யோக மார்க்கங்களும் என்ன ஆகும்? எல்லாம் தவறுதான், எல்லாம் தவறு. நான் பசியவே கை வைக்கிறேன். அதுதான் பிறவினை. அதுதான் வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் தான் உண்மையை எழுதிட்டு போனாரு. நல்ல வேலை, திருக்குறளை யாரும் திருத்தவில்லை, மூலத்தை யாரும் திருத்தல. மூலத்தை யாரும் திருத்தாதனால வெங்கடேசன் கையில கிடைச்சிருச்சு. வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி உயிரை பணம் வைக்கிறாரு. 8 வருஷம் போராடுறாரு. உண்மையான்னு போராடி அவருக்கு 100 கிலோ எடை இருந்தவர் வெங்கடேசன். 100 கிலோ. அவருக்கு மட்டும் ஒரு 15 நோய் இருந்தது. அத்தனை நோயும் காணா போச்சு. அந்த 94 கிலோ எடை வந்து படிப்படியாக தண்ணீரும் அப்புறம் அவர் பேர் என்ன, அர்னால்டு சொல்லக்கூடிய அதையும் படிச்சு என்ன ஆச்சு, கரெக்டா அவர் சுத்தம் பண்ணிட்டார். அர்னால்டு பண்ணதை பூரா கரெக்ட் பண்ணிட்டாரு அவர். அர்னால்டு என்ன பண்றாரு? தண்ணி எப்படி குடிக்கணும்னு சொல்லுங்க. என்ன தண்ணீர் வந்து மருந்து மாதிரி அருந்தணும். தண்ணீரை வந்து நீங்கள் மருந்து மாதிரி அருந்தணும். எப்பவுமே வந்து 30 ml, அவ்வளவுதான். இவ்வளவுதான் குடிக்கணும். இதுக்கு மேல குடிச்சீங்கன்னா ரத்தம் கெட்டு போயிடும், நீர்த்து போய்விடும்.
ரத்தம் நீர்த்து போயிடும். அந்த பாம்பு போட்டுச்சுன்னு வச்சுங்க, டொக்குன்னு பாம்பு போட்டுச்சுன்னா ரத்தம் நீர்த்து போயிடும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு நேரத்துக்கு ஒரு மாதிரி 30 ml குடிக்கணுங்க ஐயா? ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 30 ml 40 ml, அது 10 ml அப்படி முன்ன பின்ன இருக்கலாம். குறைஞ்ச குறைச்சல குறைச்சல ஒரு 50 ml இருக்கலாம், குறைச்சல 50 ml இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கே 1 லிட்டர் போதும். 1 லிட்டர் வந்து 20 30 பிரிச்சுக்குங்க, அவ்வளவுதான். 1 லிட்டரை 20 30 பிரிச்சுக்க வேண்டியதை முடிஞ்சு போச்சு. அப்ப எல்லா விஷமும் நாக்கு இளநீர் ஐயா ஐயா இந்த இளநீர் குடிக்கிறோமா, அதுவும் ஒரு தரம் குடிச்சோம்னா ஒரு 100-200 மில்லி உள்ள போடுது. அது இளநீர் ஒரு உணவு தான் ஐயா. இளநீரை பத்தி சொல்லவே இல்லை. தண்ணி இப்ப இளநீரும் ரத்தத்தை குற்றமாக்கும், இளநீரும் ரத்தத்தை கெடுக்கும். நாம தண்ணீரைத்தான் நம்ம மருந்து இளநீரும் ஒரு உணவு பொருள் தான். தண்ணியை பத்தி பேசுறப்போ தண்ணிதான் அழுக்க எடுக்கும், இளநீர் அழுக்க எடுக்காது. இளநீர்ல நிறைய வேதி பொருள் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியம். நீங்க ஒரு உணவு சொல்லுங்க. இளநீர் நல்லதுன்னு குடிச்சா அதுலயும் தான் பிரச்சனை வர மாதிரி தெரியுது. அதுக்கு தான் ஐயா கேட்டேன். அதுக்குத்தான் திருவள்ளுவர் சொல்றது நீரை மருந்தாக அருந்துன்னு சொல்றாரு. திருவள்ளுவர் சொல்றது அது 50 ரூபாய் செலவு பண்ணி ஏன் குடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன். தண்ணீர் வந்து 10 பைசா செலவு இல்ல, தண்ணீருக்கு 10 பைசா செலவு. இளநீர் குடி, இளநீர் குடி நேரடியாக பதில் சொல்றேன். இளநீர் குடிக்கிற முட்டாளு, தண்ணி குடிக்கிற அறிவாளி. முடிவு எடுத்துங்க. இளநீர் குடிக்கிறவன் முட்டாளு, தண்ணி குடிக்கிறவன் அறிவாளி. கரெக்டா அடிச்சாச்சா? ஒரே அடி. இளநீர் குடிக்கிறவன் முட்டாளையான்ட்டேன் நானு. இளநீக்காரெல்லாம் தீந்தான் போச்சு. இளநீக்காரன் ஐயோ அப்படி. ஆமாண்ணே, தண்ணி எவன் குடிக்க உலகத்துல தண்ணி குடிக்காது ஒரே ஜென்மம் மனித ஜென்மம் தான். அப்படியே குடிச்சாலும் 1.5 லிட்டர் ஒடுக்காட்டிக்கிறது, அது அடிப்படை. அதை விட தப்பு. இன்னும் 2 நிமிஷம் தான் பேச போறேன், முடிவு டைம் ஆச்சு. இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் அடிப்பானுங்க, அது அடவே முட்டாள்தனம். 1.5 லிட்டர் ஒட்டுக்க அடிக்கிறது என்னது? நம்ம இறப்பினுடைய கெப்பாசிட்டி, நம்ம இறப்பினுடைய தன்மையை வந்து 1/2 லிட்டர் தாங்க பிடிக்கும், 1.5 லிட்டர் தள்ளுறது என்ன அறிவுன்னு தெரியல. நம்ம இறப்பை வந்து நீங்க குடிச்சு பாருங்க. நீங்க ஒரு 1/2 லிட்டர் எடுத்து குடிச்சு பாருங்க, குப்புன்னு வயிறு நம்பிடும். உடனே 1.5 லிட்டர் தள்ளுறது என்னன்னா, அது விரியக்கூடிய தன்மை இருக்குது. இறப்பை என்ன பண்ணுதுன்னா பலூன் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போகும். போட நப்பிக்கிட்டே இருக்கலாம். போட இறப்பை என்பது விரிந்து சுருங்க தன்மையுடைய அது இயற்கை. ஆக அது பலூன் மாதிரி இருக்கு. பலூன் ஊர் என்ன ஆகுது? ஆனா இயற்கையா பலூன் இத்தச்சோடு தான் இருக்கும். இயற்கையா பார்த்து பலூன் இத்தச்சோடு தான் இருக்கும். ஊதுன்னு இத்தாச்சோடு ஆயிரும். இவன் என்ன பண்ணுவான்? இன்னும் ஊது கடைசியில் படிச்சிடும். என்னது? அப்படித்தான் 1.5 லிட்டர் குடிக்க பார்த்தா அந்த 1.5 லிட்டர் குடிச்சு போட்டு ஒண்ணுக்கு போயிட்டே இருப்பான். சொன்னு 20 தடவை போவான். தேவையா இதெல்லாம்? அறிவு இருக்கான்னு பாருங்க. 1.5 லிட்டர் குடிச்சுக்கிறது, அப்புறம் ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கு. அப்புறம் அதுக்கு பாத்ரூம் திறந்து ஓடிட்டே இருக்காரு. அது 1/2 மணி நேரத்துக்கு ஒண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு. என்னையா அறிவு? எந்த விலங்கு பண்றதே இல்லை. இந்த மனிதன் மாதிரி ஒரு மட்டரகமான விலங்கு உலகத்துல பார்த்ததே கிடையாது. அது போயிட்டே இருக்கு. ஏன்டா ஏற்கனவே ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குது, அப்புறம் ஒரு நாள் 7 தடவை ஒண்ணுக்கு போயிட்டு. ஒண்ணுக்கு அதிகமா போனா ஆபத்துன்னு அர்த்தம். ஒண்ணுக்கு அதிகமா போனா ஆபத்து. சக்கரநாய் வந்துட்டா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போவான் தெரியுங்களா? 1 மணி நேரத்துக்கு 3 தடவை போவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆகையினால நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னு நம்ம பேசுறோம், முடிச்சுக்கிறோம். அந்த தண்ணீரை மருந்தாக அருந்த வேண்டும். அருந்தி பார்த்தீங்கன்னா இடையில முடியலையா, ஏதாவது ஒரு சாதாரண உணவு. இப்ப புதுசா ஆரம்பிக்கிறவங்க தண்ணீர் முதல்ல சைவத்துக்கு மாற வேண்டும். சைவத்துன்னா நம்ம பல்லெல்லாம் சைவத்துக்காக படைக்கிறது. நம்ம பல்லு அமைப்பா பட்டப்பல்லு தான். மாடு இருக்குல்ல, மாடு எப்படி இருக்கு? மாடு பட்டப்பல்லு, நமக்கு கூரிய பல்லு கிடையாது. 2வது வந்து அசைவத்தை செரிக்கிற அந்த கெமிக்கல், அசைவத்தை செரிக்கக்கூடிய என்ஜைம் சொல்லுவாங்க. என்ஜைம்னு சொல்லலாம், அல்ல கெமிக்கல்னு சொல்லலாம். அசைவத்தை செரிக்கக்கூடிய கெமிக்கல்ஸோ என்ஜைம்ஸோ நம்ம இறப்பில் உற்பத்தி ஆவதில்லை. ஏன் உற்பத்தி ஆகிறதில்லைன்னா, நாம் சைவமாக படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இயற்கையாகவே பாலை செரிக்கவோ முட்டையை செரிக்கவோ அல்லது இறைச்சியை செரிக்கவோ, அப்புறம் இறைச்சி முட்டை பால் வெண்ணெய், இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த 4ஐயும் செரிக்கிறதுக்கான வேதிப்பொருள் எதுல கிடையாது? மனித உடம்பில் இல்லை. இது யாரு படைச்சது?
இயற்கை. விலங்குகளுக்கு இருக்கும், முதலைக்கு இருக்கும், சிங்கத்துக்கு இருக்கும், புலிக்கு இருக்கும். அதெல்லாம் இறைச்சி அடிப்படையாக கொண்டு வாழ்றது. என்னது? இறைச்சி அடிப்படையாக கொண்டு வாழ்றது. இறைச்சி உணவு. அது இறைச்சி சாப்பிடறதுனால அது கடுமையான ஜீரண நீர் இருக்கும். கடுமையான தகரத்தை வீசினாவே கரைச்சிரும். முதலை இருக்கே, முதலைக்கு நாக்கு கிடையாது. நாக்கு இருந்தாலும் அசையாது. கடிச்சு சாப்பிடுற, அரைச்சி சாப்பிடுற பல்லு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே பிடிச்சதுன்னா அப்படியே முழுங்கிரும். அப்படியே பிடிச்சி தண்ணிக்குள்ள போய் படுத்துக்கும். எங்க போய் படுத்துக்கும்? தண்ணிக்குள்ள. நீங்க லேசா மழை பெஞ்சவா லேசா மோடம் கட்டினாவே வயிறு பசிக்காது. லேசா வானத்துல மப்பு கட்டினா வயிற்றுல மப்பு கட்டும். வானத்துல மப்பு உண்டானால் வயிற்றுல மப்பு உண்டாகன்னு தமிழர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்பதான் போண்டா திங்கிறது. என்னது? அறிவே இல்லாம திங்கிறது. வான வெக்கம் சூடு சொரணம் ஒண்ணும் கிடையாது. என்னது? அதாவது நீலகிரியில வந்து பசி எடுக்காதுங்கய்யா ஜாஸ்தி. அங்க குளிர்ச்சியா இருக்குது, பசி எடுக்காது. சாராயம் போட்டு இருப்பாங்க, எல்லாம் சாராயம், ராவா சாவார் அடிக்கிறது. அதிகம் எங்க சாராயம் விக்குதுன்னா ஊட்டியில தான் சாராயம் நிறைய விக்குது. எங்கெங்க மலை நாடுகளோ, அதனால அமெரிக்கா பூரா சாராயம் குடிக்கிறது. எல்லாம் சாராயம் குடிச்சிட்டே மப்பிளே திரிவானுங்க. ஐரோப்பிய நாடுகள் பூரா சாராயத்திலேயே வாழ்ந்து, சாராயம் விற்காத நாடே கிடையாது. கேட்டா ஒழுக்கம்பாங்க இல்லையா? நாங்க நேரடியா வள்ளலார் வழியில நடக்கிறோம், நேரா திருவள்ளுவர் வழியில நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு எங்க பார்த்தாலும் சாராயம் விற்கிற வேலை தான். எங்க பார்த்தாலும் ஆக படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது நல்ல சத்தமா சொல்லுங்க. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். அதுதான். அத என்ன சொல்லுவாங்க? சொல்லுதல் யாருக்கும் எரிய அரியவாம் சொல்லிய வண்ணம் செய்யணும் சொல்லிட்டு வகுப்பு கடைசி ஒரு கேள்வி. யாராவது கேட்கறீங்களா? இந்த கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்ல. இந்த கேள்வி கேட்கறது வர்றதும் இல்லை. நிறைய பேர் கேள்வி கேட்டு ஓடிடுறாங்க, யாரும் வர்றது இல்லை. கேள்வி கேட்கணியா? அது கிளாஸ் பிரச்சனை வரும்னு கேட்கல. இந்த நீர் குடிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம்னு ஐயா சொல்றீங்களா? திருமூலர் வந்து இந்த 825 இருந்து 830 வரலாம் அவர் ஒரு நீரை குடிச்சு சாவாத வாழலான்னு எழுதியிருக்காரு. அதை அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ரைட் ரைட். இப்ப நாம என்ன பண்றோம்னா தேர்ந்தெடுத்து கத்துக்கலாம். நாம வந்து கண்டதெல்லாம் படிக்கிறதை விட தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்னது? அந்த 825 இருந்து 30 வரலாம், 830 வரலாம். அதெல்லாம் ஓரமா ஒத்திக்கு போடுங்க. அதெல்லாம் தேவையில்லை. நாம தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து கையில கொடுத்தாச்சுங்க, அதை பத்தி பேசலாங்கிறேன். என்னது? சரிங்க. 1 லிட்டர் தண்ணி போதுமாங்க ஐயா? நீங்க சொல்ற அரை மணி நேரத்துக்கு 30 ml குடிக்கும் போது 1 லிட்டர் போதும்னு சொல்றீங்க. அது போதுமா? உடல்ல கணக்கு போட்டு பாருங்க. கணக்கு போட்டு 12 மணி நேரத்துல வகுத்து பாருங்க. ரைட், நீங்களே கண்டுபிடிங்க. அப்ப திருமூலர் என்ன சொல்றாருன்னு சொல்லியாச்சு. திருமூலர் என்ன சொல்ற? திருமூலர்னா இது வந்து திருமூலரை படிக்கிறதுக்கான நேரம் இல்ல, திருக்குறளை படிக்கிறதுக்கான நேரம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்றதோ, வள்ளலாரை ஆராய்ச்சி பண்றதோ, திருவள்ளுவர் ஆராய்ச்சி பண்றது அல்ல. அவங்க என்ன சொல்லி இருக்காங்க அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் பேசுறோம். என்னது முக்கியமானது? வழக்கறிஞர் சொல்லட்டும். நான் என்ன எதுக்கு இந்த பாடம் இந்த புத்தகம் எழுதியிருக்கான், என்ன சொல்லி இருக்காங்க, எதுல சொல்லி இருக்காங்க, அதை மட்டும் படிச்சு தப்பிச்சு போறோம். அதை மட்டும் படிச்சு சரிங்க. இது பேரு சம்மரைசேஷன். பேரு சம்மரைசேஷனா கீவேர்டு மட்டும் படிக்கிறது. சம்மரைசேஷன் என்னது? சம்மரைசேஷன் என்ன அர்த்தம்? அந்த முக்கியமான அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் படிக்கிறது. தேவைப்பட்டது மட்டும் எடுத்துக்கிறது. அப்ப நீங்க உங்க ஆசைப்பட்டதுல இங்க கேட்க முடியாது. நீங்க சொந்த வேலை. அந்த ஆசைப்பட்டது கேட்கறது இங்க இல்ல. இந்த புத்தகத்தில் என்ன கீவேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சாவியை போட்ட இதை திறக்கலாம்னு சொல்ல. இந்த சாவியை சொல்றேன். நானும் தான் 3000 பாடல் படிக்கிற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவன் 2 பாட்டை படிச்சுட்டு இந்த போடு போடுறானே, எதை படிச்சிருப்பான்? அதுதான் இப்ப உங்க விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். நான் 3000 பாட்டை படிச்சு ஒண்ணுமே புரியல, 2 பாட்டை படிச்சுட்டு இந்த போடு போ அப்படின்னா அந்த சாவி என் கையில இருக்கிறனாலதான் இந்த போடு போடுறேன். அதுதான் முக்கியம். புரியுதா? அப்ப 575வது பாடல் மட்டும்தான் இங்க முக்கியம். திருமந்திரத்துல 575வது பாடல் தான் இங்க முக்கியம். வேற எதுவுமே முக்கியம் இல்லை என்று கூறிக்கொண்டு நாளைக்கு பேசுவோம். சரியா? நன்றி. புரியுதுயா.